பெயர் கிருஷ்ணன். அரசு உயர்நிலைப் பள்ளி பள்ளிப்பாளையம் படித்து வருகிறேன். 10ஆம் வகுப்பு. நம்ம வீட்டில் கிரைண்டர் வச்சோமோ மாவாட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். அதை வச்சு நம்ம எண்ணெய் ஆட்டுறது எப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் ஆட்டிக்கலாம். நீங்கள் ஆனால் கடையில் வாங்கினீங்கன்னா அது சுத்தமாக வருது இல்லை கலப்படமான நமக்கு தெரியாது. அதனால் வீட்டிலேயே எளிய முறையில் எண்ணெய் ஆட்டிக்கலாம். கிரைண்டரை நீங்கள் அப்படியே அந்த இதை மட்டும் எடுத்து அதோட இருக்க அந்த கல்லை கொஞ்சம் தூக்கி விட்டு கீழே ஒரு கல்லை வச்ச மாதிரி வச்சு அதில் ஓட்டை போட்ட மாதிரி இருக்கணும். அது வந்து எண்ணெய் அடியில் போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து புண்ணாக்கு இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு சின்ன வழிமுறை வச்சுக்கணும். அதை வந்து நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஒரு சைக்கிளை வச்சு அதில் சைக்கிள்லேருந்து ஒரு பல் எடுத்து இதில் வச்சுக்கணும். நீங்கள் எண்ணெய் ஆட்டினீங்கன்னா தூயமாகவும் இருக்கும், புண்ணாக்கு கிடைத்த மாதிரி இருக்கும், கரண்ட்டு செலவு பண்ணாமல் இருக்கலாம், உடற்பயிற்சி மாதிரி இருக்கும் சைக்கிள் அழுத்தும் போது. அப்புறம் வெளியே கூட விற்பனை கூட நம்ம செய்யலாம். அப்புறம் உடல் நலத்தை கூட பாதிக்காமையும் இருக்கும். இப்போ இது எப்படி செயல்படுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் சைக்கிளை நீங்கள் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு பின்னாடி சக்கரத்துக்கு அந்த அந்த ஒரு பல்லு மாதிரி வச்சு அந்த அந்த கல் சுற்றுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெடல் பண்ணும்போது அந்த கல் சேர்ந்து சுற்றும். அப்போ நீங்கள் நிலக்கடலையை போட்டிங்கன்னா அது சுத்த இங்கே புண்ணாக்கு வெளியே வர வரை எண்ணெய் அப்படியே வந்துடும். அதனால் நீங்கள் வியாபாரமும் பண்ணிக்கலாம், ஹாஸ்பிட்டல் செலவும் மிச்சமாகும். வீட்டிலே நீங்கள் எளிய முறையில் கரண்ட் செலவு பண்ணாமல் எண்ணெய் ஆட்டுறது ஈஸி. அதாவது மின்சார செலவு இல்லாமல் வீட்டிலேயே எண்ணெய் ஆட்டுவது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு கிரைண்டரில் கூடிய கல் மட்டும் இருக்குது. கீழே வந்து சின்ன சின்ன துவாரம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு கீழே ஒரு குழாய் வச்சு சைடில் எண்ணெய் வர்ற மாதிரி செஞ்சுருக்கிறீங்க. இப்போ வந்து இதை சைக்கிளோடு இணைச்சிருக்குது. இந்த சைக்கிளில் வந்து பெடல் பண்ணும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி செஞ்சால் போதும். அப்படி பெடல் பண்ணும்போது அதோடு இணைச்சப்பட்டிருக்கின்ற அந்த பெல்ட்டு வந்து இந்த கிரைண்டரோடு இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பெல்ட்டை சுற்றும்போது கிரைண்டர் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது. அப்போ நீங்கள் வந்து தேங்காயாக இருந்தாலும் சரி அல்லது நிலக்கடலையாக இருந்தாலும் சரி உள்ளே போட்டு அரைக்கும்போது நன்கு அரைப்பட்டு அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து அப்படியே இந்த துவாரத்தின் வழியாக கீழே வந்து நமக்கு வந்து இங்கே சேகரமாயிருது. மேலே வந்து புண்ணாக்கு வந்து இங்கே வந்து வெளியே வந்துடுது. இதன் மூலமாக நாம் வந்து சுத்தமான எண்ணெயை வந்து நாம் வந்து தயாரிக்க முடியுது. இவ்வாறு நாம் எளிய முறையில் நாம் வந்து ஆயில் கிரைண்டர் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற தலைப்பில் வந்து நீங்கள் வந்து சோதனை செஞ்சுருக்கிறீங்க. இது வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணம். இந்த எண்ணம் வந்து உங்களுடைய ஐடியாவாக இருக்குது. இந்த ஐடியாவை வந்து நாம் நம்மளுடைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டில் நாம் சப்மிட் பண்ணுறோம். ஓகே.